வணக்கம் மக்களே, வெல்கம் டு டிஎன் விஜய் தமிழ் ஆடியோ புக். நீங்க கேட்டுக்கிட்டு இருக்க நாவல் சுழிக்காற்று. நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக்கையும் கொடுத்துருங்க. அத்தியாயம் 7. தன்னுடைய சித்தி கிட்ட பொதுவான குடும்ப விவகாரங்களை பத்தி பேசின பிறகு தன்னுடைய அப்பா பத்தியும் தாத்தா பத்தியும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டா மஞ்சுளா. உடனே அவங்கள பார்க்க விரும்புறதாகவும் சொன்னா. அப்பாவையும் தாத்தாவையும் நீ பார்க்கறதுக்கு துடியா துடிக்கிறன்னு எனக்கு புரியுது. ஆனா அவங்கள இப்ப நீ சந்திக்க வேணாமே. உன் தாத்தா எப்போதுதான் கண்ணை மூடுவாரு. அவர் தூங்குறது ரொம்பவும் அபூர்வம். டாக்டர் ஈஸ்வரன் அவர் தூங்கும் போது யாரும் அவரை தொந்தரவு பண்ணக்கூடாது அப்படின்னு எச்சரிக்கை பண்ணிருக்காரு. உன் அப்பாவோட நிலைமை நினைச்சாதான் கொஞ்சம் பயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு குரல் தழுதழுத்து பேச ஆரம்பிச்சா கோகிலா. இமையோரத்துல கண்ணீர் திரண்டு ஜொலிக்க ஆரம்பிச்சது. புடவை தலைப்பால கண்களை ஒத்தி எடுத்துக்கிட்டா. உடனே மஞ்சுளா, சித்தி நீங்க ஒன்னும் வருத்தப்படாதீங்க, அப்பாவுக்கு இதெல்லாம் ஒண்ணும் இல்லை அப்படின்னு ஆறுதலும் சொன்னா. ஒன்னும் இருக்கக்கூடாதுன்னு தான் இரவு பகல்னு பார்க்காம ஆண்டவனை வேண்டிக்கிட்டே இருக்கேன். இவ்வளவு பெரிய குடும்பத்தையும் சொத்தையும் நிர்வகிக்கக்கூடிய பொறுப்பை என் தலையில சுமத்திட்டு இப்படி மலை போல 2 பேரும் படுத்துக்கிட்டு இருக்காங்களே நினைக்கும் போதுதான் அவ்வளவு வேதனையா இருக்கு தெரியுமா. இன்னைக்கு சாயந்தரம் உன் அப்பாவோட நிலைமை ரொம்ப கவலைக்கிடமா போயிருச்சு. அண்ணாவுக்கு உடனே போன் பண்ண. அவனும் வந்து ஊசி போட்டுட்டு போனா. கிட்டத்தட்ட சுயநினைவே இல்லாம கிடக்குறாரு அப்படின்னு வருத்தமா சொன்னா கோகிலா. அதே சமயத்துல ஓசப்படாம பூனை மாதிரி டாக்டர் ரகுநாத் உள்ள நுழைஞ்சாரு. அவரை தொடர்ந்து ஒரு நர்ஸ் உருவமும் உள்ள வந்துச்சு. கூட வந்தவ நர்ஸ் உடையில இருந்தாலே தவிர பாக்கிறதுக்கு பகட்டா உடல் கட்டோட ஒரு சினிமா நட்சத்திரம் போலதான் தோன்றினா. அழகாவும் இருந்தா. அவளுடைய அழகு ஒன்னும் கண்ணியமான அழகு கிடையாது. இளங்காலைகளுடைய உள்ளங்களை துன்புறுத்தக்கூடிய கொடிய அழகு. எல்லாருடைய கவனத்தையும் ஈர்க்கும்படியா அவ கண்ணுக்கு தெரிஞ்சா. டாக்டர் ரகுநாத் அவளை அறிமுகப்படுத்தி வச்சாரு. என்ன மஞ்சுளா அப்படி பாக்குற? இவதான் நர்ஸ் மோகனா. உனக்கு தெரியாதா? 4 வருஷங்களாவே இவதான் டிஸ்பென்சரியில இருக்கிறா. அத்தை வழியில இவனுக்கு உறவும் கூட. உன் அப்பாவை கவனிச்சுக்கிறதுக்காக இவளை இங்க நான் பிரத்யேகமா நியமிச்சிருக்கேன். அப்பாவோட வியாதிக்கு மருந்துகளை விட கண்ணும் கருத்தமா பாதுகாத்து பணிவிடை செய்யறது தான் ரொம்பவே முக்கியம். ஓய்வும் அமைதியும் தான் அவருடைய வியாதியை குணப்படுத்தும். அதுக்கு கொஞ்சமும் பங்கம் வந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் மோகனாவை இங்கேயே தங்க வச்சு நான் கவனிக்க சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொன்னாரு டாக்டர் ரகுநாத். தாத்தாவோட விஷயம் எப்படி அப்படின்னு கேட்டா மஞ்சுளா. தர்மலிங்கம் என்னுடைய பேஷண்ட் இல்ல. உன் தாத்தாவோட பிடிவாத குணம் தான் உனக்கு நல்லா தெரியுமே. பரம்பரை வைத்தியரான ஈஸ்வரன் தான் தன்னை கவனிச்சுக்கணும் அப்படின்னு அவர் தெளிவா சொல்லிட்டாரு. நான் சிகிச்சை கொடுக்கறத அவர் விரும்பவே இல்லை. ஏதோ நல்ல காலமோ இல்ல சந்தர்ப்பங்களுடைய அவசியமோ தெரியாது. உன்னுடைய அப்பாவுக்கு சிகிச்சை செய்யக்கூடிய பொறுப்பு உன்னுடைய அம்மா மூலமா என்கிட்ட ஒப்படைக்கப்பட்டிருக்கு. தாத்தாவோட நிலையை பத்தி டாக்டர் ஈஸ்வரன் உனக்கு விளக்கமா சொல்லுவாரு அப்படின்னு சொல்லி தன்னுடைய பேச்சை முடிச்சுக்கிட்டாரு ரகுநாத். டாக்டர் ஈஸ்வரன் மேல அவருக்கு அதீதமான வெறுப்பு இருக்குன்னு அவருடைய வார்த்தைகள்ல தெளிவா தெரிஞ்சது. தான் தர்மலிங்கத்தை கவனிக்காதனாலதான் அவருடைய நிலைமை மோசமாகிட்டு இருக்கிறதாகவும் மஞ்சுளாவுடைய அப்பா கந்தசாமியோட உயிரை தன்னுடைய அபாரமான சிகிச்சையால தான் பிடிச்சு வச்சிருக்கிற மாதிரி இருந்துச்சு அவருடைய பேச்சு. டாக்டர் ரகுநாத் தன்னுடைய கை கடிகாரத்தை பார்த்து பரபரப்பானாரு. தனக்கு நேரமாயிட்டதா சொல்லிட்டு மஞ்சுளா கிட்ட இருந்து விடை பெற்றுக்கிட்டு அங்க இருந்து கிளம்பினாரு. மஞ்சுளா கோகிலா கிட்ட தான் எங்க தங்க போறன்றத பத்தி விவரமா சொல்ல ஆரம்பிச்சா. சித்தி நாங்க எனக்கு பிடிச்ச திராட்சைக்குடி வீட்டிலே தங்கிக்கிறோம் அப்படின்னு சொன்னா மஞ்சுளா. சேகரும் கோபாலும் ஒன்னா இருந்தாலும் மஞ்சுளா தனியா அங்க தங்கறதுக்கான வசதியான அறைகள் அங்க இருக்கு. திராட்சைக்குடி வீட்டுல இப்ப நீங்க தங்கறதுக்கு இல்ல மஞ்சுளா, வேப்ப மரத்து பங்களால தான் நீங்க தங்கணும் அப்படின்னு மறுமொழி சொன்னா கோகிலா. ஏன் என்ன ஆச்சு? திராட்சைக்குடி வீடு தான் எனக்கு பிடிச்சமான என்னுடைய உள்ளம் கவர்ந்த இடம். அங்கதான் நான் தங்குவேன் சித்தி. இன்னும் ஒன்ன விட்டு அந்த பிடிவாத குணம் மட்டும் போகவே இல்லை மஞ்சுளான்னு கோகிலா சிரிச்சபடியே சொன்னா. ஏன் மஞ்சுளா, அவருடைய வருங்கால கணவரும் அவருடைய தோழரும் கூறியே இல்லாத தரையெல்லாம் நீர் தேங்கி இடிஞ்சி பாழான ஒரு வீட்டுல தங்கி இருக்க பிரியப்பட மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். சித்தியுடைய வியாக்கியானமான பேச்சு கொஞ்சம் மஞ்சுளாவுக்கு திகைப்பை உண்டாக்குச்சு. என்ன சித்தி இது? திராட்சைக்குடி வீட்டுக்கு அப்புறம் என்னதான் ஆச்சு? தாத்தாவுக்கு ரொம்ப பிடிச்சமான இடமாச்சு அது அப்படின்னு சொன்னா. 1 மாசத்துக்கு முன்னாடி இந்த பக்கம் எல்லாம் ஒரு கோரமான புயல் வீசுச்சு.
ஏன் பத்திரிகையில நீ படிக்கவே இல்லையா? படிச்சேன், பதறியும் போனேன். அந்த புயல் வீசினப்போ என்னென்ன கோரங்கள்லாம் இங்க நடந்துச்சுன்னு நாளைக்கு காலையில நம்ம பண்ண வீட்டை சுத்தி நீ பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம். திராட்சைக்கொடி வீடு ரொம்ப சேதமாகி போச்சு. அதை சீர்திருத்தி ஒழுங்காக்க நேரமோ மனமோ வசதியோ இப்ப நம்ம கையில இல்ல. பெரியவங்க 2 பேருமே படுத்த படுக்க கிடக்கும் போது எதை செய்யதான் மனம் இடம் கொடுக்குது சொல்லு பார்க்கலாம். வேப்ப மரத்து பங்களாவும் ரொம்ப சௌகரியமா தான் இருக்கு மஞ்சுளா. அது மட்டும் இல்ல, நீ வரப்போறன்னு தெரிஞ்சதும் அதை இன்னும் சீராக்கி தயார் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லியபடியே வாசப்பக்கம் வந்து, வேலைப்பா வேப்ப மரத்து பங்களால விளக்கு போட்டாச்சா? இந்த பெட்டி படுக்கையெல்லாம் கொண்டு போய் அங்க வச்சிரு போ அப்படின்னு உத்தரவு போட்டா. பிறகு மஞ்சுளாவை பார்த்து, மஞ்சு நீ போய் குளிச்சுட்டு உடைய மாத்திக்கிட்டு தயாரா இருங்க. நான் சாப்பாடு தயாரானதும் டெலிபோன்ல தகவல் சொல்றேன் அப்படின்னு அர்த்தமுள்ள பார்வையால சேகரையும் அவளையும் ஒரு முறை பார்த்தா. 3 பேரும் வேப்பமரத்து பங்களாவுக்கு கிளம்பினாங்க. இருட்டுல தங்களுக்கு முன்னாடி கோபாலோட போயிட்டு இருந்த வேலப்பங்கிட்ட மஞ்சுளா கேட்டா, ஏன் வேலைப்பா திராட்சைக்கொடி வீட்டை சட்டன்னு எங்களுக்காக ஒழுங்குபடுத்தி தர முடியாதா உன்னால அப்படின்னு கேட்கவும், பெட்டி படுக்கைகளை சுமந்தபடி ஆடி அசைச்சு போய்கிட்டு இருந்த வேலப்பன், அம்மா புயல் அடிச்சாப்போ அந்த வீடு ரொம்பவே பழுதாகி போச்சுங்க. அநேக ஜன்னல் கதவுகளும் பேந்து போச்சுங்க. மேல இருக்கக்கூடிய ஓடுகள் கூட பறந்து போயிருச்சு. உள்ளெல்லாம் ஒரே சேரு. புயலுக்கு அப்புறம் உடனே மராமத்து வேலைகளை பண்ணியிருந்தா இந்நேரம் அதை சீர்படுத்திருக்கலாம். நான் கூட சும்மா இருக்கும் போது சில ஜன்னல்களையும் கதவுகளையும் சீர் செய்ய ஆரம்பிச்சேன். ஆனா பெரியம்மா தான் வேணான்னு சொல்லிட்டாங்க. தோப்பு துறவு வயலுன்னு எத்தனையோ வேலைகள் கிடக்கு. அதெல்லாத்தையும் முதல்ல நேர் செய்யி இந்த திராட்சைக்கொடி வீட்டை கட்டிக்கிட்டு ஏன் அழற, பேசாம போன்னு சொல்லி பலகைகளை வச்சு எல்லாத்தையும் அடைச்சி மூடி போட்டுட்டாங்க. நம்ம பெரிய நடமாட்டம் இல்லாம போனதுக்கு அப்புறம் அந்த திராட்சைக்கொடி வீட்டுக்கு மதிப்பே போச்சுங்கம்மா. பேசிக்கிட்டே போனவன் திடீர்னு, சின்னம்மா உங்க சித்தப்பாரு இப்பெல்லாம் அடிக்கடி வந்துகிட்டு இருக்காரு தெரியுமா உங்களுக்கு? சின்ன வயசுல செஞ்ச தப்ப பெரிய மறந்து மன்னிச்சிடுவாருன்னு எதிர்பார்க்கிறாரு போல. ஆனா வந்தா இங்க அதிக நாள் தங்கறதெல்லாம் இல்ல. எத்தனையோ வருஷங்களா இந்த பக்கம் வராமலே இருந்தாரு. இப்பயாச்சும் வராரு, அத சொல்லணுமா அப்படின்னு சொன்னா. ஒரு இடத்துல பாதை திரும்ப ஆரம்பிச்சது. பாதைக்கு எதிர்புறமா அடர்ந்து வளர்ந்த கம்பீரமா காட்சி அளிச்ச 2 வேப்ப மரங்கள் தென்பட்டுச்சு. மரங்களுக்கு இடையில ஒரு அழகான சின்ன வீடும் தெரிஞ்சது. வேப்ப மரத்தோட கிளைகள் ஓடு வைந்த அந்த வீட்டு பக்கமா அழகா கவிழ்ந்து பாக்கிறதுக்கே ரம்மியமா இருந்துச்சு. வெளிப்பார்வைக்கு பழங்கால ஓட்டு வீடா தோன்றினாலும் உள்ள சகல நவீன வசதிகளும் இருந்துச்சு. நாகரிகமான முறையில கட்டில்கள், மெத்தை, சோஃபா அப்படின்னு பலமா அலங்கரிக்கவும் பட்டிருந்தது. வேலப்பன் பெட்டி படுக்கைகளை அங்குள்ள ஒரு அறையில கொண்டு போய் வச்சுட்டு வெளியே வந்து தலைப்பாகையை அவிழ்த்து முகத்தை தொடச்சிக்கிட்டு வெராந்தால வந்து நின்னா. பிறகு விடை பெற்றுக்கிட்டு அங்கிருந்து கிளம்பினா. சேகர் மஞ்சுளாவை பின்தொடர்ந்தபடி பங்களாவுக்குள்ள நுழைஞ்சான். ஊன்றுகோல ஹாலோட நடுவில் இருந்த வட்ட மேஜை மேல வச்சுட்டு ஒரு சோஃபால போய் உட்காந்து கால்களை பறக்க நீட்டி அப்பாடா அப்படின்னு சத்தமா சொன்னான். குளியலறை எங்க இருக்குது அதை சொல்லு முதல்ல அப்படின்னு டக்கிட்டு அவளோட தயாரா வந்து நின்னான் கோபால். ஒரு நாளைக்கு குறைஞ்சது 3 தடவையாவது குளிக்கிற பழக்கம் அவனுக்கு இருந்துச்சு. கோபாலுக்கு குளியலறைய காட்டிட்டு வந்த மஞ்சுளா ஆர்வம் பொங்க சேகருக்கு ரொம்ப சமீபத்துல போய் கிட்டத்தட்ட மேல சாயாத குறையா சோஃபாவோட கைப்பிடி மேல உட்காந்துகிட்டா. ஒரு வழியா தனிமை கிடைச்சது அப்படின்ற ஆசையோட சேகர் மஞ்சுளாவோட மெத்தன்னு இருந்த இடையில கைய கொடுத்து அவளை தாம் பக்கம் இழுத்து அணைக்க முயற்சி பண்ணா. அதே சமயம் வெளிக்கதவை யாரோ டொக் 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 அப்படின்னு ஓசையிட்டு அழைக்கிற மாதிரி காதல விழுந்துச்சு. மஞ்சுளா உடனே துள்ளி எழுந்து போய் கதவையும் திறந்தா. மங்கிய வெளிச்சத்துல மஞ்சுளாவுக்கு பழக்கமான பெண் ஒருத்தி அங்க நின்றுட்டு இருந்தா. அதுவும் ஒற்றை கால்ல. நீங்க வேற எதுவும் நினைச்சுக்காதீங்க, மற்றொரு காலோடைய குதிக்கால் உயர்ந்த காலனிய உடலை வளைச்சி அதை சரி பண்ணிக்கிட்டு இருந்தா அந்த பெண். மஞ்சுளா கதவை திறந்தப்போ அவளுடைய முகம் வேறு பக்கம் திரும்பி இருந்ததால மஞ்சுளாவால சட்டுன்னு அடையாளம் கண்டுபிடிக்க முடியல. அவ திரும்பினதும் மறுவினாடியே அவ யாருன்றத அடையாளம் புரிஞ்சுக்கிட்டா. அது நிர்மலா தான். அவ முகத்துல பீதியும் பரபரப்பும் விரவி கடந்துச்சு. மஞ்சுளா, தனிமையில நிம்மதியா இருக்கக்கூடிய ஒன்ன இந்த நேரத்துல நான் வந்து சங்கடப்படுத்துறேன்னு நினைக்கும் போது எனக்கே வருத்தமா தான் இருக்கு. போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து வீட்டுக்கு திரும்பி வரும்போது நீ இந்த வேப்பமரத்து பங்களாக்குள்ள போறத கவனிச்சேன். எனக்குள்ள ஒரு தவிப்பு. என் கால்கள் என்னையும் அறியாம இங்க வந்து நின்றுச்சு. என் அண்ணாவுடைய உடலை நாளைக்கு தான் என்கிட்ட தருவாங்களாம். இது சொல்லும் போது இந்த குரல் உடைஞ்சு போச்சு. சரி மஞ்சுளா, நான் வரேன்
அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து திரும்பி நடக்க ஆரம்பிச்சா நிர்மலா. மஞ்சுளா அவளை விடவே இல்லை. அவ கைகளை பற்றிக்கிட்டு, நிர்மலா அசட்டுத்தனமா பேசாத, ஒன்னால என்னோட அமைதி கெட்டு போகுமா என்ன? அதுக்காக நீ இப்படியா ஓடணும்? முதல்ல உள்ளவா அப்படின்னு சொல்லி அவளை உள்ள இழுத்துக்கிட்டு வந்தா. மஞ்சுளாவோட உள்ள வந்த நிர்மலா அடைபட்ட குரல்ல, ராமு இங்க இருந்த வரைக்கும், அந்த சம்பவம் நடக்கும் வரைக்கும் இந்த வீட்டுல தான் அவர் தங்கி இருந்தாரு. அவர் காணாம போன பிறகு உன் சித்தி கோகிலா அவருடைய எல்லா உடைமைகளையும் அப்புறப்படுத்தி அது எல்லாத்தையும் வேறொரு அறையில வச்சு பூட்டிட்டா. புயல் அடிச்சதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் எப்ப மரத்து பங்களா காலியா தான் பூட்டி கிடந்துச்சு அப்படின்னு சொல்லும் போதே நிர்மலாவோட குரல் அழுகையோட கலந்துதான் இருந்துச்சு. ராமு இங்கதான் இருந்தானா அப்படின்னு கேட்டுக்கிட்டு நிர்மலாவோட ஒரு ரெட்டை சோஃபால போய் உக்காந்தா மஞ்சுளா. அவளுடைய பார்வை சேகர் மேல வந்து விழுந்துச்சு. கண் மூடி களைச்சு போய் சோஃபால சாஞ்சு கிடைக்கும். அவளோட நிலையை பார்க்கும் போது கொஞ்சம் பரிதாபமாக தான் இருந்துச்சு. சட்டன்னு எழுந்தா. ஒரு மூலையில அன்னைக்கு காலையில வேலைப்பன் இவங்க வரதை எதிர்பார்த்து தயாரா வச்சிருந்த மண்பானையிலிருந்து குளிர்ந்த தண்ணீரை 3 டம்ளர்கள்ல எடுத்தா. தயாரா கொண்டு வந்திருந்த பழரசத்தை பெட்டிலிருந்து எடுத்து டம்ளர் நீர்ல கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து கலக்கி ஒரு குளிர்பானத்தையும் தயாரிச்சுட்டா. பிறகு சேகர் கிட்ட போய் ஆசையோட சேகரோட தோள்களை தொட்டு அந்த குளிர்பானத்தை அவன் கிட்ட நீட்டினா. இன்னொன்னு நிர்மலா கிட்ட கொடுத்துட்டு தானும் ஒன்னு எடுத்து சுவைச்சபடி நிர்மலா பக்கத்திலே போய் உக்காந்துக்கவும் செஞ்சா. குளிர்பானத்தை கையில வாங்கிக்கிட்ட நிர்மலாவோட கண்கள்ல கண்ணீர் பொங்கி வழிஞ்சுது. மஞ்சுளா, என்னை பத்தி தான் உனக்கு நல்லாவே தெரியுமே. ஆனா உன் சித்தி தான் என்ன ஒரு குடிகாரின்னு சொல்லி வேலையில இருந்து நீக்கிட்டாங்க. அதை நினைக்கும் போதுதான் ரொம்பவே வேதனையா இருக்கு. குடிகாரினா அப்படின்னு வியப்போட கேட்டா மஞ்சுளா. ஆமா, அன்னைக்கு உன் அப்பாவோட உடல்நிலை ரொம்பவே மோசமா இருந்தது என்னவோ உண்மைதான். நான் ரொம்ப அக்கறையோட தான் கவனிச்சுட்டு இருந்தேன். ஆனா நடுராத்திரில என்னையும் அறியாம எப்படியோ தூங்கிட்டேன். அதுதான் எனக்கு ஏன்னே புரியல. என்ன எத்தனையோ முறை எழுப்ப முயற்சி பண்ணாங்களாம், ஆனா முடியலையா. என் படுக்கையில தலையாணிக்கு கீழே விஸ்கி பாட்டில் வேற இருந்ததா உன் சித்தி தான் சொன்னாங்க. அது எப்படி உன் படுக்கைக்கு வந்துச்சு? அதுதானே எனக்கும் புரியல. எனக்கு அதோட ருசி கூட எப்படி இருக்குன்னு தெரியாது. சொல்ல போனா அதை நான் பார்த்தது கூட இல்லை. நான் எவ்வளவோ எடுத்து சொல்லியும் கூட உன் சித்தி அதை நம்பவே இல்லை. ஆனாலும் எனக்கு அன்னைக்கு எப்படி அப்படி ஒரு மயக்கமும் தூக்கமும் வந்துச்சுன்றதுதான் இன்னும் எனக்கு புரியவே இல்லை. ஆனா ஒரு விஷயம் மட்டும் எனக்கு தெளிவா புரிஞ்சது. யாரோ வேணும்னே எனக்கு தூக்கம் வர மாதிரியான மருந்தை கலந்து கொடுத்துருக்காங்கன்றத நான் யூகம் பண்ணிட்டேன். என்னது மருந்தா? உனக்கு எதுக்காக தூக்க மருந்து கொடுக்கணும் தெரியலையே. ராமு டிராக்டர் விற்க போனதுல இருந்து தான் இது எல்லாமே ஏற்பட்டுச்சு. ஒரு பெருந்தொகையை கையில வச்சுக்கிட்டு பிரயாணம் பண்றத அவர் விரும்பல. அந்த பணத்தை பேங்க்ல கொண்டு போய் கட்டிட்டு டிராப்டா மாத்திட்டு டிராப்டை மட்டும் இங்க அனுப்பிட்டு தன்னுடைய சொந்த வேலைகளை முடிச்சுட்டு தாமதமா வரலாம் அப்படின்றது அவருடைய எண்ணம். அன்னைக்கு பகல்ல எனக்கு போன் செஞ்சப்போ இதை தான் அவர் சொன்னாரு. அப்போவே புயலுக்கான அறிகுறிகள் தோன்ற ஆரம்பிச்சிருச்சு. உன் அப்பாவோட பேசின பிறகு ராமு திட்டங்கள்ல மாற்ற வேண்டியதா போச்சு. உடனே தாமதிக்காம பணத்தை எடுத்துக்கிட்டு கிளம்பி வரும்படி அப்பா சொல்லியிருக்காரு. அதனால ராமு தன்னோட சொந்த அலுவல்களை கைவிட்டுட்டு உடனே அங்கிருந்து கிளம்பிட்டாரு. அன்னைக்கு சாயந்தரமே காத்தும் பெருமழையும் புயலும் ஆரம்பமாயிருச்சு. புயலோட வேகம் அதிகமாக உன் அப்பா நிலை கொள்ளாம தவிக்க ஆரம்பிச்சிட்டாரு. பண்ணைய சரிவர கவனிக்க ராமு இல்லாததுதான் அந்த தவிப்புக்கான காரணமும் கூட. தானே எப்படியாவது எழுந்து போய் எல்லாத்தையும் பார்த்துட்டு வரணும்னு துடிப்போட இருந்தாரு. அவருக்கு நான் தூக்க மருந்து கொடுக்க வேண்டிய அவசியம் அதனால ஏற்பட்டுச்சு. அந்த நிலையில உன் அப்பா எழுந்து நடமாடக்கூடாது அப்படின்றது டாக்டருடைய உத்தரவு. அதனால டாக்டருடைய யோசனைப்படிதான் உன் அப்பாவுக்கு நான் மயக்க மருந்தை கொடுத்தேன். மருந்து வேலை செய்யற வரைக்கும் அவரை தாங்கி பிடிச்சபடி இருந்தேன். அப்பதான் உன் சுத்தி உள்ள வந்தாங்க. தான் அவரை கவனிச்சுக்கிறதா சொல்லிட்டு என்ன அனுப்பிட்டாங்க. நான் போயிட்டு ஆகாரத்தை முடிச்சுக்கிட்டு மறுபடியும் அப்பாவோட அறைக்கு திரும்பி வரும்போது எதிரில் வந்தாங்க உன் சித்தி. உன் அப்பா ஆழ்ந்து தூங்குறதாகவும் என்னோட அறைக்கு போய் ஓய்வெடுக்கவும் சொன்னாங்க. அந்த சமயத்துல வெளியில புயல் உக்கரமா வீசிக்கிட்டு இருந்தது. ராமு புயல் வலுக்கிறதுக்கு முன்னாடியே கரும்பூர்ல இருந்து கிளம்பிட்டான். அது எனக்கு நல்லாவே தெரியும். நடுவழியில கடும் புயல்ல எங்கேயாவது சிக்கிட்டு இருப்பானோ அப்படின்ற சஞ்சலமும் தவிப்பும் எனக்கு ஏற்பட ஆரம்பிச்சது. அந்த தவிப்போடையே நான் அறையில உட்காந்துட்டு இருந்தேன். இரவு வேலைகள்ல கண் விழிக்கிறது
உன் அப்பாவை கவனிச்சுக்கிறது எனக்கு வழக்கமான ஒண்ணுதான். ஒரு பெரிய பிளாஸ்க்ல அதுக்காக காஃபியும் அனுப்பி வைப்பாங்க. அநேகமா நான் அதை குடிக்கவே மாட்டேன். இரவு நேரங்கள்ல தூங்காம கண் விழிக்கிறது எனக்கு பழக்கமாகி போச்சு. ஆனாலும் அன்னைக்கு புயல் வீசிக்கிட்டு இருந்தது. கூடவே ராமு பத்தி கவலையும் எனக்கு நிறையவே இருந்துச்சு. அதனால அன்னைக்கு பிளாஸ்க திறந்து நான் காஃபியை குடிக்க வேண்டியதா போச்சு. எந்த நேரத்துலயும் ராமு வந்துருவாருன்னு எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்தேன். ஆனா இப்பதான் ஒரு விஷயம் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. அன்னைக்கு நான் காஃபி குடிக்கும் போது அந்த காஃபியோட ருசி வழக்கத்துக்கு மாறா இருந்துச்சு. நிர்மலா சொல்லவும் இடைமறிச்சா மஞ்சுளா. அப்படின்னா நீ குடிச்ச காஃபில ஏதோ கலக்கப்பட்டிருக்குன்னு சந்தேகப்படுறியா? ஆமா, என் காஃபில யாரு எதுக்காக மருந்து கலக்கணும்னு தான் எனக்கு புரியல மஞ்சுளா. ஆனா எனக்கு இன்னைக்கு ஞாபகத்துல இருக்கு. அன்னைக்கு ஏதோ ஒரு விபரீதமான தூக்கம் கண்களை சுழற்றி சொக்க வச்சிருச்சு. என்ன ஆனாலும் வேலையில இருக்கும் போது தூங்க கூடாதுன்றதுக்காகவே ரொம்ப கஷ்டப்பட்டு போராடிட்டு இருந்தேன். உன் அப்பாவோட அறைக்கு அவரை பாக்கிறதுக்காக போனேன். இரவுல இடையில அவர் அறைக்கு போறது வழக்கம்தான். அங்க போனா உன் சித்தி பக்கத்திலே இருந்தா. உன் அப்பா அமைதியே இல்லாம முனகறதா சொன்னா. என் கண்கள்ல அதீத தூக்கம் இருக்கிறத பார்த்ததும் உன் சித்தி உன் அப்பாவை அவங்களே பாத்துக்கிறனோ, நீ போய் ஓய்வெடுன்னு சொல்லி என்னை அறைக்கு போக சொல்லிட்டாங்க. அன்னைக்கு நான் இருந்த நிலையில அதை மறுத்து சொல்லவும் இல்லை. என் அறைக்கு போனேன். அப்படியே படுக்கையில போய் சாஞ்சேன். அப்படி ஒரு தூக்கம் இது வரைக்கும் என் வாழ்நாள்ல நான் தூங்கினதே கிடையாது. நான் தூங்க ஆரம்பிச்ச சமயத்துல புயலும் உச்ச நிலையை அடைஞ்சிருந்தது. கொஞ்ச நேரம் நிர்மலா மௌனமா எங்கேயோ பார்த்தபடி இருந்தா. பிறகு நான் நல்ல ஆழ்ந்த உறக்கத்துல இருந்தேன். எவ்வளவு நேரம் தூங்கினேன்னு எனக்கே தெரியாது. அநேகமா ராமு வந்தப்போ நான் தூங்கிட்டு இருந்திருப்பேன்னு நினைக்கிறேன். அவரு திரும்பி வந்ததா எனக்கு ஒரு நினைவா இல்ல அது கனவா எதுவும் எனக்கு புரியல. நினைவு மாதிரியும் இருக்கு, கனவு போலவும் இருக்கு. ஆனா நிச்சயமா என்னால எதுவும் சொல்ல முடியல. ஆனா ராமு என் அறைக்கு வந்து போனதா நான் உறுதியா நம்புறேன் அப்படின்னு கண் கலங்கியபடி சொன்னான். அப்படின்னா அப்ப நீ எழுந்திருக்கவே இல்லையா? உன் தூக்கம் கலையவே இல்லையா அப்படின்னு கேட்டா மஞ்சுளா. இல்ல மஞ்சுளா, எனக்கு தூக்கம் கலையவே இல்லை. இந்த சொப்பன அவசரம் ஒன்று சொல்லுவாங்களே, கேள்விப்பட்டிருக்கியா? எனக்கு அப்படி ஒரு நிலை தான் அன்னைக்கு ஏற்பட்டுச்சு. தூங்கியும் தூங்காத, விழிச்சிருந்தும் விழிக்காத ஒரு நிலை. என்னை சுத்தி ஏதோ நடக்கிற மாதிரியே என்னால உணர முடிஞ்சது. ஆனா அது என்னன்னு தான் என்னால புரிஞ்சிக்கவே முடியல. இருந்தாலும் ராமு என்னால அறைக்கு வந்து என் தோலை தொட்டு உலுக்கி என்னை எழுப்ப முயற்சி பண்ண மாதிரியா எனக்கு ஒரு நினைவு இருக்குது. நிர்மலா எழுந்துரு, இது என்ன தூக்கம் அப்படின்னு அவர் கேட்டதா எனக்குள்ள ஒரு உள்ளுணர்வு. பிறகு என் அறையை விட்டு அவர் எங்கேயோ போனாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். கொஞ்ச நேரம் கழிச்ச பிறகு மறுபடியும் என் அறைக்குள்ள வந்தாரு. முன் போலவே என்னை எழுப்ப முயற்சி பண்ணாரு. இங்க என்னது நடக்குது? முதல்ல எங்க போனாரு? ஏன் அவர் அறையில இல்ல அப்படின்னு ராமு குறிப்பிட்டு கேட்டதா எனக்கு ஒரு நினைவு. இது கேட்டதும் மஞ்சுளா ஆச்சரியப்பட்டு போனா. அப்படியா, முதலாளின்னு ராமு குறிப்பிட்டது யார? என் தாத்தாவையா இல்ல என் அப்பாவே நிர்மலா அப்படின்னு ஆர்வமா கேட்டா. தெரியல மஞ்சுளா, அவர் கேட்டது இந்த கேள்விதான் கூட என்னால நிச்சயமா சொல்ல முடியல. ஆனா எனக்குள்ள அப்படி ஒரு உணர்வு மட்டும் இருக்குது. நிர்மலா இத சொல்லிட்டு தலையை பிடிச்சபடி அமைதியாயிட்டா. அத்தியாயம் 8. முதலாளின்னு ராமு குறிப்பிட்டது தர்மலிங்கத்தையா இல்ல கந்தசாமியா அப்படின்றத பத்தி விவாதம் பண்றதுக்கு இடமே இல்லை. ஏன்னா 2 பேருமே நோயாளிகளா படுத்த படுக்கையா கிடக்குறாங்க. இருந்தாலும் மஞ்சுளாவோட அப்பா கந்தசாமி கவனிக்கிறதுக்காக தான் நிர்மலா நியமிக்கப்பட்டிருந்தா. அவருடைய அறையில இருக்க வேண்டியது நிர்மலா. அதனால ராமு குறிப்பிட்டு கேட்டது கந்தசாமியை பத்தி தான் இருக்கணும். ஆனா நிர்மலாவோ அது இப்படி நிச்சயமா சொல்லக்கூடிய மனநிலையிலேயே இல்லை. நீண்ட நேரம் மௌனத்துக்கு பிறகு தொடர்ந்து பேச ஆரம்பிச்சா நிர்மலா. ராமுவோட கேள்வி என்ன ரொம்பவே திகைக்க வச்சிருச்சு. தூங்கும் போது நாம காணக்கூடிய கனவுல ஒரு கெட்ட கனவு வந்துட்டா நமக்குள்ள ஒரு பயம், பீதி ஏற்படுமே. அப்படிப்பட்ட நிலையில நம்மால எதுவுமே செய்ய முடியாத ஒரு தவிப்பு உண்டாகுமே. அப்படிப்பட்ட நிலையில தான் நான் இருந்தேன். என்னால என் உடல்ல ஒரு அங்கத்தை கூட அசைக்கவே முடியல. என்னோட அந்த நிலையை பார்த்துட்டு ராமு மறுபடியும் பரபரப்போட அங்கிருந்து வெளியேறி போனதை நான் உணர்ந்தேன். அதன் பிறகு எனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு எதுவும் புரியல. அதன் பிறகு எல்லாமே இருட்டா இருக்க மாதிரி தான் நான் உணர்ந்தேன் அப்படின்னு நிர்மலா சொல்லிக்கிட்டே போனா. ஏதோ ஒரு உள்ளுணர்வு தான் அவளை இப்படி பேச வச்சுக்கிட்டு இருந்தது. நடந்த எல்லாத்தையும் முழுசா யார்கிட்டையாவது சொன்னாதான் தன்னுடைய தாபம் தீரும் அப்படின்னு ஒரு நிலையில் இருந்தா நிர்மலா. மறுபடியும் எனக்கு நினைவு வந்தப்போ நல்லா விடிஞ்சிருந்தது. வெயில் நல்ல சுள்ளுன்னு அடிக்கவும் செஞ்சது. நான் இதையெல்லாம் ராமுவை பத்தி குற்றச்சாட்டை புனவிசாரணை பண்ணிக்கிட்டு இருந்தேன்.
போலீஸ் இன்ஸ்பெக்டரான ஏகாம்பரத்துக்கிட்ட சொன்னேன். ஆனா அவரு இதையெல்லாம் ஒன்றும் பெருசா எடுத்துக்கவே இல்லை. ராமு அன்னைக்கு ராத்திரி இங்க வந்தான் அப்படின்றதுக்கான ஆதாரங்கள் எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டாரு. என் அறையில தேங்கி இருந்த தண்ணீரை கூட அவர் நம்ப மறந்துட்டாரு அப்படின்னு சொன்னா நிர்மலா. அவ குரல்ல சோகம் கப்பி கடந்தது. அவளால மேற்கொண்டு எதுவுமே பேச முடியாம அவ விம்ம ஆரம்பிச்சுட்டா. உன் அறையில தண்ணீர் தேங்கி இருந்ததா? அது எப்படி அப்படின்னு கேட்டா மஞ்சுளா. தன் உணர்ச்சிகளை ஒருநிலைப்படுத்திக்கிட்ட நிர்மலா மறுபடியும் பேச ஆரம்பிச்சா. புயல் வீசி முடிச்ச மறுநாள் காலையில நான் தூங்கி எழுந்திரிச்சதும் கட்டில விட்டு இறங்கினதுமே நான் கால் வச்ச இடத்துல தண்ணீர் இருந்தது. அதை ஜில்லுன்னு உணரவும் செஞ்சேன். மழையில பலமா நனைஞ்ச யாரோ ஒருத்தர் என் கட்டில் கிட்ட வந்து ரொம்ப நேரம் நின்று இருந்தா எப்படி அங்க தண்ணீர் தேங்கி இருக்குமோ அப்படிதான் மழை நீர் கொஞ்சமா அங்க தேங்கி இருந்தது. உடனே முதல் நாள் இரவு மயங்கிய நிலையில நான் கேட்ட குரல்கள், உணர்ந்த ஸ்பரிசங்கள் எல்லாமே புகைப்படற மாதிரி என் நினைவுக்கு வந்து போக ஆரம்பிச்சது அப்படின்னு சொன்னா நிர்மலா. அப்படின்னா அது ராமுவே தான், அதுல சந்தேகமே இல்லை. அப்பாவோட உத்தரவுப்படி அவன் அங்கிருந்து கிளம்பி வந்திருக்கான். வழியில புயல் பலமா வீசிருக்கு. அப்படி இருந்தும் அவன் தன்னோட பிரயாணத்தை நிறுத்தவே இல்லை. புயல்ல சிக்கி நனைஞ்சபடியே அந்த நள்ளிரவு நேரத்துல இங்க வந்து சேர்ந்திருக்கான். வந்தவன் நேரா அப்பாவோட அறைக்கு போயிட்டு அதன் பிறகு உன்னை பார்க்க வந்திருக்கணும் அப்படின்னு படபடப்போட பேசினா மஞ்சு. ஆனா இது யாருமே நம்ப தயாரா இல்ல தெரியுமா மஞ்சுளா? அவர் மட்டும் என்னை எப்படியாவது உலுக்கி எழுப்பி இருந்தாருன்னா எனக்கு விழிப்பு வந்திருக்குன்னா இந்த விபரீதங்கள் எதுவுமே நடந்திருக்காதோ அப்படின்னு நான் எந்த அளவுக்கு ஆதங்கப்பட்டேன் தெரியுமா? ஒருவேளை அன்னைக்கு ராத்திரி உன்னை எழுப்புனது என் சித்தியா இருக்கலாமோ அப்படின்னு யோசனையோடு கேட்டா மஞ்சுளா. உன் சித்தியும் அதை தான் சொன்னா. உன்னை வந்து 2 முறை உலுக்கி எழுப்புனது நான் தான் அப்படின்னு அவங்க அழுத்தம் திருத்தமா சொன்னாங்க. ஆனா எனக்கு என்னவோ அந்த மழை தண்ணீர் கனவுல கேட்டது, இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் வந்தது ராமு தான் அப்படின்னு தோண செய்யுது. நள்ளிரவுல புயல் உக்கரமான கட்டத்தை அடைஞ்சப்போ உன் அப்பாவோட நிலைமை ரொம்ப மோசமாயிருச்சான். தன்னால சமாளிக்க முடியாது அப்படின்னு தான் வந்து என்னை எழுப்பினாலாம். ஆனா நான் எழுந்திருக்கவே இல்லைன்னு உன் சித்தி சொன்னா. நான் எழுந்திருக்காத நிலையில டாக்டர் ஈஸ்வரனுக்கு போன் பண்ணிருக்கா. ஆனா அவரும் வரல. அவரு வராததுக்கு புயல் ஒரு காரணமா கூட இருந்திருக்கலாம். ஆனா உன் சித்தி டாக்டர் மேல கடுமையா கோபப்பட்டாங்க. ஆபத்தான சமயத்துல அவர் உதவி செய்யாத போது இனி அவருடைய கவனிப்பே நமக்கு தேவையில்லைன்னு தன்னுடைய சகோதரனான டாக்டர் ரகுநாத்துக்கு போன் பண்ணி அவருடைய உதவியை கேட்டிருக்கா. அவர் வந்துதா நிலைமையை சீர்படுத்தினதா என்கிட்ட சொன்னா. இது சம்பந்தமா நான் விசாரிச்சப்போ டாக்டர் ஈஸ்வரன் அன்னைக்கு சாயந்தரமே ஒரு சீரியஸான கேஸ் விஷயமா பக்கத்து கிராமத்துக்கு போயிருக்காரு. போன இடத்துல புயல் அகப்பட்டுக்கிட்டு இரவு முழுசும் அவரால் வீடு திரும்பவே முடியல. உன் சித்திக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருந்தா மறுநாள் காலையில அவர் இங்க வந்தப்போ அவர் முகத்துல அடிச்சது போல இனிமே அவருடைய தேவை எங்களுக்கு தேவையில்லைன்னு அவ சொல்லியிருக்க மாட்டா. ஒருவேளை டாக்டரோட நிலைமை தெரிஞ்சிருந்தோம் அப்படி அவ சொல்லியிருந்தா அது அநாகரிகம், அகம்பாவம் அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அறையில சேகர் இருக்கிறதையே மறந்தவங்க போல மஞ்சுளாவும் நிர்மலாவும் மாறி மாறி பேசிட்டு இருந்தாங்க. சேகர் அவருடைய சம்பாஷணைகளை கவனிக்காமலாம் இல்லை. நிர்மலா சொல்லிட்டு இருந்த விஷயங்களை அலட்சியப்படுத்தவும் இல்லை. உன்னிப்பா கேட்டுக்கிட்டு இருந்தான். அந்த சமயம் அவனுடைய கவனம் சட்டுன்னு திரும்பிச்சு. எதையோ பார்த்தவன் போல விருட்டுன்னு எழுந்தான். மஞ்சுளாவோட காது கிட்ட குனிஞ்சி அப்படியே பேசிட்டு இருங்க, நான் வீட்டோட பின்பக்கம் வரைக்கும் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு வேகமா கிளம்பினான். கோபால் இன்னும் குளியில முடிச்சிட்டு வெளியே வரவே இல்லை. அவன் ஒரு நீதியான லேஸ்ல குளிச்சுட்டு வரமாட்டான். யாராவது கட்டாயப்படுத்தினாதான் அரமனசோட வெளியே வந்து சேருவான். இப்பவும் அப்படிதான். அந்த பாத்ரூம்ல பாடியபடி உல்லாசமா ஷவர் கடையில குளிச்சுட்டு இருந்தான். அப்படின்னா அது யாரு? அவன் கேட்ட அந்த காலடி ஓசை யாரோடையது? சிந்தனையோட நடக்க ஆரம்பிச்சான் சேகர். சேகர் ஓசையே இல்லாம வீட்டோட பின்பக்கமா வந்தான். கோபால் குளிக்கக்கூடிய சத்தம் கேட்டுச்சு. கொல்லப்புற கதவு சாத்தப்படாம திறந்தேதான் இருந்துச்சு. அதன் வழியா வெளியே வந்தான். வெளியில இருள் கனத்து போய் கடந்தது. அந்த இருள்ல அவனுடைய கண்கள் ஏதோ ஒரு அசைவையும் கவனிச்சது. அவனுடைய காதுகளுக்கு கேட்கக்கூடிய ஒரு ஓசை, அதையும் உன்னிப்பா கிரகிக்க ஆரம்பிச்சான். கொல்லைப்புறத்துல இருந்து அப்படியே வீட்டை சுற்றி வர வராந்தாவும் இருந்துச்சு. அதன் வழியா வாசல்புறத்துக்கு வரலாம். அப்படி வரும்போது நடுஹால்ல மஞ்சுளாவும் நிர்மலாவும் உட்காந்து பேசிட்டு இருக்கிறத நின்னு நல்லா கேட்கவும் முடியும். அப்படின்னா இவ்வளோ நேரம் யாரோ நிர்மலாவையும் மஞ்சுளாவையும் கண்காணிச்சுட்டு இருந்திருக்காங்க. அது யாரு? யாருக்கு அவ்வளோ அக்கறை? உள்ள
பல கேள்விகளோட அவளோட கண்கள் இருள மறுபடியும் எதையோ தேட ஆரம்பிச்சது. சட்டுன்னு பேண்ட் பாக்கெட்ல கைய விட்டு தான் கிட்ட இருந்த ஒரு நெருப்பு பட்டியை எடுத்தான். ஒரு தீக்குச்சியை கிழிச்சு கீழே புல்தர பக்கமா நீட்டினான். அவளுடைய கூறிய கண்கள்ல இருந்து எதுவும் தப்பிட முடியாது. பசும்புல் மிதிப்பட்ட அமைங்கிய அடையாளங்கள் தெளிவா தெரிஞ்சது. யாரோ ஒரு மனுஷன். அவட வாய் முணுமுணுக்கவும் செஞ்சது. யார் இந்த மனுஷன்? இந்த வினா அவட உள்ளத்துல எழுந்துச்சு. சேகர் மறுபடியும் வாசல் பக்கம் வழியா உள்ள நுழைஞ்சப்போ நிர்மலாவுடைய விரல்கள் கலங்கி அவளுடைய கண்களையும் அடைப்பட்ட மூக்கையும் தொடச்சிக்கிறதுல பரபரப்பா செயல்பட்டுக்கிட்டு இருந்தது. காணாம போன ராமுவை பத்தியும் நிர்மலாவுடைய அண்ணனை பத்தியும் ஏதாவது நினைவுகளை மஞ்சுளா கிளறி விட்டுருக்கணும் அப்படின்னு பார்த்ததுமே சேகர் புரிஞ்சுக்கிட்டான். நிர்மலா தன் கையில வச்சிருந்த பேகை திறந்து உள்ள இருந்த ஒரு கைக்குட்டியை வெளியெடுத்தா. அப்போ அதோட சேர்த்து ஒரு 10 ரூபாய் நோட் ஒன்னும் வெளிப்பட்டு கீழே விழுந்துச்சு. அதை அவ கவனிக்கல. உள்ள வந்த சேகர் அதை கவனிச்சுட்டு அதை எடுத்து அவகிட்ட நீட்டினா. அதை வாங்கிக்கிட்ட அவ பணத்தை மறுபடியும் தன் கைப்பையை திறந்து உள்ள வைக்க முயற்சி பண்ணப்போ அதுல சில ரூபாய் நோட்டு கட்டுகள் தெரிஞ்சது. அதை பார்த்து சேகர் திகைச்சு போயிட்டான். இவ்வளவு பணத்தையும் கைப்பையில எதுக்காக வச்சிருக்கீங்க அப்படின்னு அவனால நிர்மலா கிட்ட கேட்காம இருக்கவும் முடியல. சங்கோஜத்தோட முகம் சிவக்க, நாளைக்கு டவுனுக்கு போய் யாராவது ஒரு துப்புரை நிபுணரை கண்டுபிடிச்சி அவரோட உதவியை கேட்கலான்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். அதுக்கு எவ்வளவு செலவாகுன்னு எனக்கு தெரியாது. அதனால பேங்க்ல என் பேர்ல உள்ள எல்லா பணத்தையும் எடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னான் நிர்மலா. மிஸ் நிர்மலா, நாளைக்கு முதல் காரியமா இந்த தொகையை கொண்டு போய் மறுபடியும் பேங்க்லயே கட்டுங்க. இந்த கேஸ் சம்பந்தமா ஏற்கனவே ஒரு டிடெக்டிவ் தன்னோட வேலையை ஆரம்பிச்சுட்டாரு. அவர் உங்ககிட்ட இருந்து எந்த விதமான ஃபீஸையும் வாங்க மாட்டாருன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சேகர் அமைதியா சொன்னான். இதை கேட்ட மஞ்சுளா சேகர் சந்தோஷத்துல கத்தவும் செஞ்சா. தான் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கும்போது நிலைமைய புரிஞ்சுக்கிட்டு சேகராவே தனக்கு உதவி செய்ய வந்தது நினைச்சு நிர்மலா முகத்துல அப்படி ஒரு மகிழ்ச்சி. நன்றி பெருக்கால திக்கு முக்காடி போயிட்டா அவ. கோபால் ஒரு விதமா குழியில முடிச்சுட்டு இடையில ஒரு பெரிய டர்க்கி டவல ரோமானிய செனட்டர் போல சுத்திக்கிட்டு கூடத்துல வந்து நின்னா. அவன் பயன்படுத்திய அந்த சோப்போட நறுமணம் அந்த அறை முழுதும் பரவ தொடங்குச்சு. கோபால் இவ்வளவு சீக்கிரத்துல குழியில முடிச்சுட்டு வர்றதுக்கான காரணம் ஒன்னே ஒண்ணுதான், அது பசி. வந்த வேகத்துல நீங்க யாரும் குளிக்கிற உத்தேசத்திலே இல்லையா அப்படின்னு கேட்டா. அதே சமயம் டெலிபோன் மணி ஒலிக்க ஆரம்பிச்சது. அதை கேட்ட கோபாலோட முகம் மலர ஆரம்பிச்சது. சேகர், நமக்கு விருந்து தயாரா இருக்குன்னு நினைக்கிறேன். மஞ்சுளாவோட சித்தி நம்மள சாப்பிட கூப்பிடுறாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு காதுல புகுந்த நீரை விரலால குடைஞ்சபடி சொன்னா. நிர்மலா, நீ என் கூட வாயேன், சாப்பிடலாம் அப்படின்னு கூப்பிட்டா மஞ்சுளா. நிர்மலா தலைய பலமா ஆட்டினா. இல்ல மஞ்சுளா, நான் உன் கூட சாப்பிட வரேன்னு தெரிஞ்சா உன் சித்தி அதை நிச்சயம் விரும்ப மாட்டா. தவிர நான் உடனே பஸ்ஸை பிடிச்சி டவுனுக்கு போயாகணும். ஆஸ்பத்திரியில இன்னைக்கு ராத்திரி எனக்கு டியூட்டி இருக்கு. 10 மணிக்கு நான் அங்க ஆஜராகணும். நான் என்னோட உத்தியோக உடைக்கு மாறணும். அதுக்கு மட்டும் நீ அனுமதி கொடுத்தா போதும் அப்படின்னு கேட்டா நிர்மலா. அப்படின்னா ஒண்ணு செய்யி, நாங்க போய் சாப்பிட்டுட்டு வர வரைக்கும் நீ இங்கே இரு. நான் ஒரு காரை ஏற்பாடு செய்யறேன். உன் கூட வந்து நானும் உன்னை டவுன்ல ஆஸ்பத்திரியில விட்டுட்டு பிறகு திரும்பி வந்துக்கிறேன் அப்படின்னு சொன்னா மஞ்சுளா. மஞ்சுளாவை பொறுத்த வரைக்கும் நிர்மலா கிட்ட பேசி நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னு ஆவல்ல இருந்தா. அதெல்லாம் ஒண்ணு வேணாம் மஞ்சுளா, பிரயாண அலுப்பு தீர பேசாம நீ சாப்பிட்ட பிறகு ஓய்வெடுக்க ஆரம்பிச்சிரு. நான் நாளைக்கு வந்து உன்னை மறுபடியும் சந்திக்கிறேன். கொஞ்சம் நடந்தாதான் எனக்கும் இரவு டியூட்டிக்கு போறதுக்கு ஒரு தெம்பு கிடைக்கும். நிர்மலா இந்த வார்த்தைகளை சொல்லிட்டு தான் உடுப்புகளை எடுத்துக்கிட்டு மாத்துறதுக்காக உள்ள அறைக்குள்ள போனா. சேகரும் மஞ்சுளாவும் கோபாலும் பண்ணை வீட்டுக்கு திரும்பி வந்தப்போ கோகிலா இவங்களை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்தா. இவங்க போய் சேர்ந்த 5வது நிமிஷத்துல எல்லாரும் இலை முன்னாடி உக்காந்துட்டாங்க. ஒரு பெரிய விசாலமான மேஜையில இலைகள் போடப்பட்டு பரிமாறப்பட்டுச்சு. அது எல்லாத்தையும் பார்க்கும் போது கோபாலுக்கு இது எல்லாமே சேகருக்காக தான் அப்படின்னு புரியவும் செஞ்சது. கிராமப்புறத்துல டேபிள் சாப்பாட்டை எதிர்பார்க்காத சேகருக்கு இது திகைப்பை ஏற்படுத்துச்சு. மனசுக்குள்ள சந்தோஷத்தையும் கொடுத்துச்சு. அவனுக்கு டேபிள்ல சாப்பிட்டுதான் பழக்கம். எண்ணி கச்சிதமா மேஜோட 4 பக்கங்கள்லயும் 4 இலைகள் போடப்பட்டிருந்தது. சேகரும் மஞ்சுளாவும் எதிரெதிரா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. இலைக்கு முன்னாடி உட்கார்ந்ததும் ஒரு மூதாட்டி அங்கு பதார்த்தங்களோட வந்தா. எளிமையான தோற்றம், சாந்தம் தவழக்கூடிய சிரிச்ச முகம். அந்த அம்மாவை பார்த்ததும் மஞ்சுளா காவேரி அம்மா அப்படின்னு தாவி போய் அணைச்சிக்கிட்டா. அந்த மூதாட்டியும் கையில இருந்த பாத்திரத்தை கீழே வச்சுட்டு மஞ்சுளாவை வாஞ்சையோட தழுவிக்கிட்டாங்க. முகத்தை பிடிச்சி திருஷ்டி கழிச்சு தான் நெற்றியில சொடுக்கவும் செஞ்சாங்க. சௌக்கியமாமா
அப்படின்னு கேட்டுட்டு, இவங்க தான் என்னை வளர்த்தவங்க, இந்த பண்ணையில் உள்ள எல்லாருக்கும் சுவையான சாப்பாடை தயாரிச்சு கொடுக்கறது இவங்க தான். இவங்க பல வருஷம்லாம் இருக்கிறாங்க தெரியுமா. என் தாத்தாவுக்கு காவேரியோட கை சமையல் இல்லைன்னா ஒண்ணுமே ஓடாது. காவேரி அம்மாவை சேகருக்கு அறிமுகப்படுத்தி வச்ச மஞ்சுளாவோட புகழ்ச்சி உரையால காவேரி அம்மாவுடைய முகம் செவந்த போச்சு. தலை குனிஞ்சபடியே இலைய பரிமாறிட்டு வேகமா உள்ள போயிட்டா. காவேரிய யாரோன்னு யோசிக்காதீங்க, நம்ம வேலப்பனுடைய மனைவியாக்கம் அப்படின்னு சொன்னா மஞ்சுளா. இதுக்குள்ள காவேரி இலையில சாதம் பரிமாறி நெய்யை ஊத்திட்டு போயிட்டா. ஏதாவது பேசணுமேன்றதுக்காக என்னவோ கோகிலா லலிதா தூக்கம் வருதுன்னு சாப்பிடாம படுத்துக்கிட்டா போல அப்படின்னு சொன்னா. குழந்தை தானே, தவிர நேரமும் ஆயிருச்சே அப்படின்னு சொன்னா மஞ்சுளா. குழந்தை தானே அப்படின்ற சொல்லுல திருச்சி விழுந்த கேலிய சேகர் மட்டும் நல்லா அனுபவிச்சான். குழந்தையாவே இருக்கிறாளே அப்படின்னு தான் கவலை. கோகிலா இதை சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே காவேரி சமையல் அறையிலிருந்து தலையை நீட்டி, யாராவது வெளியே போறாங்களாமா அப்படின்னு கேட்டா. யாரும் எங்கேயும் போலையே, இங்க இருக்கக்கூடிய நம்மளை தவிர வீட்டுல மீதி உள்ளவங்க எல்லாருமே தூங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னா கோகிலா. இல்ல ஏதோ ஒரு பக்கத்துல இருந்து கதவு திறக்கக்கூடிய ஓசை கேட்டுச்சு, அதான் ஹால் விளக்க போட்டு பார்த்தேன், ஆனா அங்கேயும் யாரும் காணமே, அதாம்மா கேட்டேன் அப்படின்னு சொல்லியபடியே மறுபடியும் காவேரி உள்ள போயிட்டா. ஆனா அடுத்த வினாடியே மறுபடியும் வெளியே வந்தா. இப்போ அவகிட்ட ஒரு பதற்றம். அம்மா, சமையலற பக்கம் கதவை யாரோ தட்டுற மாதிரி இருந்துச்சு, திறந்து பார்த்தா அங்க யாரையும் காணோம். அந்த மூதாட்டோட உடல் லேசா நடுங்க ஆரம்பிச்சது. நான் தான் சொல்றேனே காவேரி, இந்த வீட்டுல எல்லாரும் தூங்கியாச்சு, ஏதாவது பூனையா இருக்கும், வீணா அலட்டிக்காத அப்படின்னு சொன்ன கோகிலாவோட குரல்ல கண்டிப்பு கலந்திருந்தது. யாரும் இல்லையா? யாரும் இல்லைன்னா பின்ன யாரோ திணற மாதிரியான சத்தம் கேக்குதுன்னு மெதுவா தனக்குள்ள அனத்தியபடியே காவேரி திரும்பினப்போ கோகிலா சட்டுன்னு காத்துல ஏதாவது மரம் அசைஞ்சிருக்கும், அதான் காரணமா இருக்கும் அப்படின்னு சொன்னா. இல்லம்மா, அந்த சத்தம் அப்படி இல்லை, ஏதோ வினோதமா ஒரு மாதிரியா இருந்துச்சு அப்படின்னு சொன்ன காவேரியோட குரல்ல குழப்பமும் பயமும் தெளிவா தெரிஞ்சது. அதே சமயம் கோகிலாவோட கண்கள்ல கோபம் பறக்க அவளை ஒரு பார்வை பார்த்தா. சேகரால அந்த முகத்தை, கோகிலாவோட அந்த பார்வைய மறக்கவே முடியல, மறக்கவும் இல்லை. அத்தியாயம் 9. காவேரி அம்மாவுடைய குழப்பம் மஞ்சுளா சேகர் இவங்க 2 பேருக்கு இடையிலையும் ஒரு விதமான சலனத்தை உண்டாக்கிருச்சு. ஒருவர் முகத்தை இன்னொருத்தர் பார்த்துக்கிட்டாங்க. வார்த்தைகளால கருத்தை பரிமாறிக்காம விழிகள் வாயிலாகவே கருத்துக்களை பரிமாறிக்கவும் ஆரம்பிச்சாங்க. மௌனமா சாப்பிட்றது மஞ்சுளாவுக்கு பழக்கமில்லாத ஒண்ணு. சேகர், சமீபத்துல எங்க பண்ணையில் நிகழ்ந்திருக்கக்கூடிய சில விஷயங்கள் நினைக்கும் போது எனக்கே ஒரு திகைப்பா இருக்கு தெரியுமா அப்படின்னு பேச்ச தொடங்கினா மஞ்சுளாவோட பேச்சு கோகிலாவோட உடல்ல ஒரு மின்சார தாக்குதலை உண்டாக்கின மாதிரி குனிஞ்ச நிலையில ஓரக்கண்ணால கவனிச்சான். அது மட்டும் இல்லாம எந்த விஷயங்கள் அப்படின்ற கேள்வி கேட்கக்கூடிய பாவனையில சேகர் மஞ்சுளாவை பார்த்தான். ராமு காணாம போனான்ல, அதை பத்தி தான் சொல்றேன். சேகர், இந்த பண்ணையில என் தாத்தாவோட அன்புக்கும் நம்பிக்கைக்கும் பாத்திரமா இருந்தான் அந்த ராமு. அவன் திரும்பி வருவான்னு நிர்மலா நம்பிக்கிட்டு இருக்கா, பாவம். ஆனா எனக்கு என்னவோ அவன் திரும்பி வராதபடி எங்கேயோ போயிட்டான் தான் தோணுது. அதாவது அவன் இறந்து போயிருக்கணும் அப்படின்னு சொன்னா மஞ்சுளா. இறந்து போயிருப்பான நினைக்கிற? இடைமறிச்சு கேட்டா கோகிலா. பிறகு எனக்கு அப்படி தோணலையே அப்படின்னு சொன்னா. இவ்வளவு நேரம் இந்த சம்பாஷணையில எதுவுமே கலந்து கொள்ளாம சாப்பாட்டுல ரொம்ப கவனமா இருந்த கோபால் சட்டுன்னு தலையை நிமிர்த்தி, அது என்ன சத்தம் அப்படின்னு புருவத்தை சுருக்கி எதையோ உன்னிப்பா கேட்டான். அது ஆந்த கத்துற மாதிரியா இருக்கு, தோப்புல அதோட நடமாட்டம் கொஞ்சம் உண்டு அப்படின்னு சொன்னா கோகிலா. ஆனா இந்த தடவை சேகர் அசட்டையா இருக்கல, சட்டுன்னு எழுந்தான். ஆந்தையோட அலறல் இல்ல, அது யாரோ ஒரு அவளையினுடைய ஓலமா இருக்கணும் அப்படின்னு நான் சந்தேகிக்கிறேன் சொல்லிக்கிட்டே கையை உதறிட்டு எழுந்தவன் பக்கத்துல இருந்த வாஷ் பேஷன்ல கையை கழுவிக்கிட்டான். அடுத்த வினாடி நாற்காலியில சாத்தியிருந்த ஊன்றுகோலை அவன் கைகளால உறுதியா பற்றி கொள்ள அவனுடைய கால்கள் வேகமா நடக்க ஆரம்பிச்சது. சேகர் வேகமா வாசல் கதவை நோக்கி நகர்னான். கோபாலும் மஞ்சுளாவும் கூட கைகளை கழுவிக்கிட்டு அவனை பின்தொடர ஆரம்பிச்சுட்டாங்க. பர்மா தேக்கால செய்யப்பட்டிருந்த உறுதியான கம்பீரமும் கொண்ட 2ஆக பிரிஞ்சு பொருந்திய அந்த பெரிய தலைவாசல் கதவை 2 கரங்களாலும் பளிச்சுன்னு விரிய திறந்துட்டு வந்து நின்னா சேகர். சேகருடைய ஒரு பக்கத்துல கோபாலும் மறுபக்கத்துல மஞ்சுளா வந்து நின்னுகிட்டாங்க. மஞ்சுளா கையில இருந்த டார்ச் விளக்கு
வெள்ளித்தகடு போல ஒளி அலைகளை பரப்ப ஆரம்பிச்சது. வீதியோட ஒரு ஓரமா காவேரி பதுங்கிக்கிட்டு நடுக்கத்தோட அந்த இருள் வெளியே எட்டி பார்த்துக்கிட்டு இருந்தா. நிதானமா எழுந்து வந்த கோகிலா வராந்தாவில இருந்த விளக்குகளுக்கான மின் விசையை அழுத்தினா. 2 விளக்குகள் பளிச்சுன்னு எரியவும் இருள் அகல ஆரம்பிச்சது. ஒளி படர்ந்ததும் சேகர் அந்த பக்கத்துல இருந்துதான் அப்படின்னு சுட்டி காட்டினா. காதல விழுந்துச்சா அப்படின்னு கலவரமான குரல்ல கேட்டா மஞ்சுளா. யாரோ ஓடுறது போல இல்ல. தொலைவில் ஏதோ சில செடிகள் வேகமா குலுங்கும் சலசல ஓசையும் தெளிவா கேட்டுச்சு. யாரோ 2 பேர், யாரோ ஒருத்தர் ஓடுறாங்க, இன்னொருத்தர் துரத்துறாங்க அப்படின்னு சொன்னா சேகர். மஞ்சுளா இந்த டார்ச் விளக்கு உமிழக்கூடிய ஒளியை இங்கும் அங்கும் திருப்பி இருள் மூட்டத்தை விளக்கிக்கிட்டு முன்னோக்கி நடக்கவும் ஆரம்பிச்சா. அவளை தொடர்ந்து நடந்த சேகர் சட்டன்னு நின்னா. அவளுடைய வலது கரம் முன்னாடி போயிட்டு இருந்த மஞ்சுளாவோட கையை இறுக பற்றி நிறுத்துச்சு. இதனால இவங்களுக்கு பின்னாடி வந்துகிட்டு இருந்த கோபால் சேகர் மேல மோதும்படி ஆயிருச்சு. அதோ அங்க அப்படின்னு சேகர் மெல்லிய குரலை சொன்னா. ஆமா, அந்த முனங்கள் நல்லாவே கேக்குது அப்படின்னு சொன்னா மஞ்சுளா. சேகருடைய பார்வை பதிஞ்ச இடத்துல தன்னுடைய கை விளக்கோட ஒளியை திருப்பினா. அவங்க நின்றுட்டு இருந்த இடத்துல இருந்து 20 அடிகளுக்கு அப்பால மஞ்சுளாவோட தோழியான நிர்மலா ஒரு மரத்துக்கடியில, அதுவும் வீதியில அவனுடைய அடிபாகத்தோட அப்படியே அப்பிக்கிட்டு சுருண்டு கிடந்தா. மஞ்சுளா கையில இருந்து அடிச்ச டார்ச் விளக்கோட ஒளி அவருடைய பார்வையை கூச வச்சுது. அந்த டார்ச் ஒளியில அவருடைய முகத்துல ரத்த கரை தெளிவா தெரிஞ்சது. ஒரு ரத்த கீற்று அவருடைய கண்ணத்துடைய குறுக்க நெளிஞ்சு ஓடிக்கிட்டு இருந்தது. இடது கண்ணுக்கு மேல இருந்த காயத்துல இருந்துதான் அந்த ரத்தம் சிந்திக்கிட்டு இருந்தது. அது உடலோடு ஒட்டி இருந்தது போல இறுக்கமா அணிஞ்சிருந்த அந்த வெள்ளை நர்ஸ் உடையில பலவந்தமா பரவ ஆரம்பிச்சிருந்தது. அது மட்டும் இல்லாம யாரோ அந்த ஆடைய கிழிச்சிருக்காங்க. கிழிஞ்சு தொங்கிய அந்த வெள்ளை உடையிலையும் சில ரத்த சொட்டுகள் விழுந்து பரவி இருந்தது. அதை பார்த்ததும் நிர்மலா அப்படின்னு மஞ்சுளா கத்தவும் செஞ்சா. மஞ்சுளாவோட குரல் கேட்டதும் ஒடுங்கி கிடந்தவ குபீர்னு எழுந்தா. குரல் வந்த திசையை நோக்கி தாவி ஓடி வந்தவள தாங்கி பிடிச்சுக்கிட்டா மஞ்சுளா. நிர்மலாவோட உடல் நடுங்கிட்டு இருந்தது. அவளுடைய ஒட்டுமொத்த பயமும் இப்போ அழுகைய வெளிப்பட ஆரம்பிச்சிருந்தது. மஞ்சுளாவோட மூச்சு திணறும்படியா அவளை இறுக்கமா கட்டி கொண்டா நிர்மலா. நிர்மலா, நான் தான் மஞ்சுளாவே தான். நீ பயப்பட தேவையில்லை, உனக்கு உதவி செய்ய தான் நாங்க வந்திருக்கோம் அப்படின்னு ஆதரவா அவளை அணைச்சிக்கிட்டே நிர்மலாவை தேற்ற முயற்சி பண்ணா. ஆனா நிர்மலா கிட்ட இருந்து அவளை விம்மல்களையும் மீறி ஏதோ வார்த்தைகளும் வெளிப்பட்டுகிட்டு இருந்தது. அடுத்த வினாடி மஞ்சுளாவோட கரங்கள்ல இருந்து நிர்மலா அப்படியே நினைவிழுந்து மயங்கி விழுந்தா. தவிச்சு போயிட்டா மஞ்சுளா. கலவரத்தோட சேகர் பக்கம் திரும்பி, சேகர், நிர்மலா சொன்னது உங்களுக்கு ஏதாவது விளங்குச்சா அப்படின்னு கேட்டா. அவன் எந்த பதிலும் சொல்லவே இல்லை. பிறகு அவன் அவனுடைய உடைகளை களைஞ்சிட்டான் அப்படின்னும் கொஞ்சமும் வெக்கமே இல்லாமலும் அப்படின்னு சொல்லதான் அவ முயற்சி பண்ண மாதிரி இருந்துச்சு. சரிதான், அவன் அவளுடைய உடைகளை எல்லாம் களைஞ்சிட்டான். அவன் அப்படின்றது யாரு? அந்த வெக்கம் கெட்டவன்றது யாரு? புரியாத புதிரால இருக்கு. மஞ்சுளா ஒரு பக்கம் குழம்ப ஆரம்பிச்சா. இங்க பாரு மஞ்சுளா, முதல்ல அவளுக்கு முதலுதவிகள் செய்யணும். அதுக்கான வேலைகளை பாரு. நெற்றி போட்டுல இருந்து ரத்தம் வழிஞ்சுக்கிட்டு இருக்கு. உன்னுடைய விரல்களால காயத்தோட வாய்ப்பகுதியை அழுத்தி பிடிச்சிக்கோ அப்படின்னு சொன்னான். பிறகு சேகர், கோபால் அப்படின்னு குரல் கொடுத்தான். தோ இங்கதான் இருக்க சேகர் அப்படின்னு சொன்னபடி முன்னால ஓடி வந்தவன் இந்த பொண்ணை இந்த நிலைமைக்கு ஆளாக்குன அந்த அயோக்கியனை இப்பவே கண்டுபிடிச்சி அப்படின்னு சொல்லிட்டு பற்களை நரன்னு கடிக்க ஆரம்பிச்சான் கோபால். இல்ல கோபால், இப்போ அது முடியாது. சேகர் தான் கையில வச்சிருந்த ஒளி குறைஞ்சிருந்த அந்த பிளாஷ் லைட்டை கோபாலுடைய கைகள்ல திணிச்சான். அந்த பேட்டரி சக்தி இழந்து ஒரு கங்கு போல பளபளத்துக்கிட்டு இருந்தது. பெருசா ஒன்னும் வெளிச்சம் தரல. இதோட உதவியால உன் வழியை தெரிஞ்சுக்கிட்டு பங்களாவுக்கு போ. வேற ஒரு புது விளக்க அங்கிருந்து எடுத்துட்டு வா. இல்ல அதுக்கு ஒரு செல்லு மட்டும் வாங்கி போட்டுக்கிட்டு வேகமா வா. நீ வர வரைக்கும் நாங்க இங்கே தான் உனக்காக காத்துக்கிட்டு இருப்போம் அப்படின்னு சொன்னா சேகர். இதோ ஒரு நொடியில வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து வேகமா நடக்க ஆரம்பிச்சான் கோபால். சேகர், நிர்மலாவோட காயத்துல இருந்து ரத்தம் ஒழுகிறது நின்று போச்சு. மயக்கத்துல இருக்கா, சீக்கிரமாவே அதுல இருந்து விடுபட்டுருவான்னு நினைக்கிறேன். மஞ்சுளாவோட குரல் இருள்ல இருந்து ஒழிச்சது. காயத்தை விட பயமும் பீதியும் தான் அவளை அதிகமா ஆக்கிரமிச்சிருக்கு. எங்க தான் உயிருக்கு அபாயம் வந்துடுமோ அப்படின்ற நடுக்கம் தான் இந்த மயக்கத்துக்கு காரணம் அப்படின்னு சொன்னான் சேகர். அந்த சமயத்துல மரங்களும் செடிகளும் நிறைஞ்சிருந்த அந்த பண்ணையோட தோப்புல எங்கேயோ செடிகளை விளக்கிட்டு வழி உண்டாக்கக்கூடிய சலசலப்பு தெளிவா கேட்டுச்சு.
நிர்மலாவை தாக்கியவன் இன்னும் அங்க எங்கேயோ தான் பக்கத்திலேயே இருக்கான் அப்படின்னு அந்த சத்தம் உறுதிப்படுத்துச்சு. சில வினாடிகள் நிசப்தத்துக்கு பிறகு மறுபடியும் அந்த சலசலப்பு கேட்டுச்சு. இப்போ அதை தன்னை நோக்கி நகர்றது தெளிவா உணர்ந்தான் சேகர். கை பெரம்புல அவனோட பிடி உறுதியா இருக்குச்சு. மௌனமா அந்த ஓசை வரக்கூடிய திசை நோக்கி நடக்க ஆரம்பிச்சான் சேகர். தான் அங்கே நிக்கிறது நிர்மலாவுக்கும் மஞ்சுளாவுக்கும் ஆபத்தை உண்டாக்கலாம் அப்படின்னு அவனுக்கு தோணுச்சு. அதனால அந்த ஓசைக்கும் அவங்களுக்கும் இடையே இருக்கக்கூடிய தூரத்தை கொஞ்சம் அதிகப்படுத்தணும்னு நினைச்சான். இந்த முடிவை மஞ்சுளா கிட்ட சொல்லாமலேயே மௌனமா அங்கிருந்து முன்னோக்கி நடக்க ஆரம்பிச்சிருந்தான். நடப்பாதையிலிருந்து புல்வெளிக்கு வந்துட்டோம் அப்படின்னு காலடிகள் உணர்த்துச்சு. அந்த இருள்ல நிதானமா முன்னேறிட்டு இருந்த அவனை அந்த சலசலப்பு ஒளி இருளுடைய மையத்துக்கு அழைச்சிக்கிட்டு போயிட்டு இருந்தது. அந்த நொடியில அவன் நிதானத்தை இழந்துட்டான். பற்றுக்கொடிகள் கிடைக்குமான்னு கைகள் வெற்று வெளியே துழாவ ஆரம்பிச்சது. பயனற்று போன நிலையில பொத்துன்னு ஏதோ ஒரு குழிக்குள்ள விழுந்தான் சேகர். விழுந்தவன் சுதாரிச்சுக்கிட்டு தன்னுடைய ஒரு காலுக்கு உதவியை கொடுத்து சிரமப்பட்டு எழுந்து நின்னான். அதே சமயத்துல அவன் தலைக்கு மேல மூங்கில் பாலத்து மேல ஓடக்கூடிய தடதடன்னு காலடிகள் ஓசையும் கேட்டுச்சு. அதை தொடர்ந்து நிர்மலாவும் மஞ்சுளாவும் இருந்த திசையை நோக்கி செடிகள் அலைப்படக்கூடிய அரவமும் கேட்டுச்சு. அதோட மஞ்சுளாவினுடைய சேகர் சேகர் அப்படின்ற தீனமான அலறல் சத்தமும் எழுந்து சட்டன்னு அடங்குச்சு. விழுந்த நிலையிலையும் சேகரோடைய கைப்பிடி தன்னோட ஆதிக்கத்துல இருந்த ஊன்றுகோலை விடவே இல்லை. மடங்கி சரிந்திருந்த உணர்வற்ற ஒரு குதிக்கால எப்படியோ ஊன்றி தன்னுடைய பலத்தார நிமிர்த்தி எழுந்து நின்னா சேகர். இப்போ சேகருடைய கண்கள் சுற்றுப்புறத்துல இருந்த அந்த இருளை ஆராய ஆரம்பிச்சது. மழை காலத்துல தண்ணி ஓடுறதுக்காக வெட்டப்பட்டது ஒரு வாய்க்கால் பள்ளம். அது அதை தாண்டி போகும்போதுதான் அந்த பள்ளத்துக்குள்ளேயே விழுந்தான். அதுக்கு பக்கத்திலேயே ஒரு மூங்கில் பாலமும் இருக்கணும் அப்படின்னு உணர்ந்துகிட்டான் அவன். அந்த பள்ளத்துல இருந்து எப்படி ஏறலாம் அப்படின்னு ஊன்றுகோலை அவருடைய பக்கங்களை குத்தி பார்த்துட்டு இருக்கும் போது பிரகாசமான ஒளி ஒண்ணு அங்கு அசையாட ஆரம்பிச்சது. அவரை நோக்கி வரவும் செஞ்சது. அது வேற யாரும் இல்ல, கோபால் தான். கோபால் சேகர் மஞ்சுளா அப்படின்னு தவிப்போட சத்தம் போட்டுக்கிட்டே ஓட்டமும் நடையமா வந்துகிட்டு இருந்தான். ஒரு வழியா சேகர்கிட்டையும் வந்து சேர்ந்தான் கோபால். மஞ்சுளாவை பாத்தியா கோபால் அப்படின்னு எடுத்தெடுப்புலயே கேட்டான் சேகர். அதுவும் குழியில் இருந்தபடியே. சட்டுன்னு குரல் வந்த திசையில விளக்குடைய ஒளிப்பாதையை திருப்பினான். அந்த ஒளியினோட உதவியால சேகர் விருட்டுன்னு தான் விழுந்த அந்த பள்ளத்துல இருந்து மேலேறி வந்தான். ரெண்டு பேரும் வேகமா மஞ்சுளா விட்டு வந்த இடத்தை நோக்கி விரைய ஆரம்பிச்சாங்க. பளிரிட்ட அந்த ஒளி வளத்துல செடிகளுக்கு மறைவுல இருந்து துவண்ட 2 கைகள் மட்டும் புல்தரையில தோய்த்த நிலையில் தெரிஞ்சது. டார்ச் விளக்க சேகரோட கைகள்ல திணிச்சிட்டு சட்டுன்னு மண்டிட்டு குனிஞ்ச கோபாலுக்கு அந்த வெளுத்த கைகள் தெளிவா தெரிஞ்சது. அதுக்குரிய உருவத்தை பாக்குறதுக்கு அதுக்கு மேல இருந்த செடி கொடிகளை வேகமா விளக்கினான். அது மஞ்சுளா தான். சேகர் தான் கையில இருந்த விளக்கோட ஒளியால அந்த சுற்றுப்புறத்தை துழாவ ஆரம்பிச்சான். நிர்மலா இருப்பதற்கான அடையாளமே அங்க தெரியல. நிர்மலா மாயமா மறைஞ்சு போயிருந்தா. மஞ்சுளா மட்டும் அந்த புல் தரையில அசைவற்று கிடந்தா, அதுவும் உணர்வற்ற நிலையில. அந்த நிலையில மஞ்சுளாவை அப்படி பார்த்ததால கோபாலுடைய முகம் வெளுத்து போச்சு. பூ மாதிரி இருந்த உடலை லாவமா தூக்கிக்கிட்டு நடக்க ஆரம்பிச்சான் கோபால். பலமா தலையில அடி விழுந்திருக்கு. பொறி கலங்கி மூச்சு அடைஞ்சிருக்கா. வேற அபாயம் எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன் அப்படின்னு அவருடைய முகத்தை பார்த்ததும் யூகம் பண்ணிட்டான் கோபால். சேகர் வேகமா அவனுக்கு பின்னாடியே தன்னுடைய ஊன்றுகோலை ஊன்றியபடி வந்தான். மெல்ல மெல்ல நான் என்ன ஒரு கைத்தாட்டமா அப்படின்னு கேட்டான் சேகர். வேண்டாம், உன் காதலி அப்படி ஒன்றும் கனமாலாம் இல்லை. நீ முன்னாடி வழிகாட்டிக்கிட்டே மெல்ல போ, நான் அவளை தூக்கிக்கிட்டு பின்னாடியே வரேன்னு சொன்னான் கோபால். புல்வெளியில் இருந்து நடைபாதைக்கு வந்தப்போ இன்னொரு பேட்டரி விளக்கு இவங்க நோக்கி வேகமா வந்துகிட்டு இருந்தது. அந்த விளக்குக்கு பின்னாடி இருந்தவங்க அருகில் வந்ததும் தான் கோபாலோட கரங்கள்ல இன்னமும் நினைவு திரும்பாத நிலையில துவண்டு கிடந்த மஞ்சுளாவை பார்த்ததும் விழிகள் பிதுங்க திகச்சு போய் திக்பிரம பிடிச்ச மாதிரி போயிட்டான். அது வேற யாரும் இல்ல, மஞ்சுளா கிட்ட அதீத பாசம் கொண்ட வேலைப்பந்தான் அது. ஐயா, என் குழந்தைக்கு என்னங்காச்சு, இப்படி பிள்ளைய கொடுங்க அப்படின்னு பேச முடியாத நிலையில தவிச்சு போனா வேலைப்பேன். வேணா வேலைப்பா, நாங்க மஞ்சுளாவை பங்களாவுக்கு தூக்கிட்டு போறோம். நர்ஸ் நிர்மலா தான் இங்க இந்த தோப்புல எங்கேயோ இருக்கிறா. யாரோ ஒரு மர்ம மனுஷன் இங்க ஒளிஞ்சுகிட்டு இருக்கான். அவன் பிடியில தான் அவ சிக்கி இருக்கா. ரொம்பவும் ஆபத்தான நிலையில இருக்கா நிர்மலா. ஆனா ஜாக்கிரதை, எதிரி ரொம்ப ஆபத்தானவன்.
உன்கிட்ட தற்காப்புக்கு ஏதாவது ஆயுதம் இருக்குதா அப்படின்னு கேட்டான் சேகர். ஆயுதம் தானே அப்படின்னு கேட்ட வேலப்பன் அங்க விழுந்து கிடந்த ஒரு மரக்கிலிருந்து ஒரு குச்சியை எடுத்து ஒழுங்குபடுத்திக்கிட்டான். 4 அடி நீளமுள்ள உறுதியான ஒரு கம்பு அது. அந்த கம்பை ஆயுதமா மாத்திக்கிட்டு எந்த திக்குன்னு சொல்லுங்க அப்படின்னு உறுதியோட துடிப்போட கேட்டான் வேலப்பன். அதோ அங்க நல்லா தேடிப்பாரு அப்படின்னு மஞ்சுளா மயங்கி கிடந்த திசைய தான் கையில இருந்த டார்ச் விளக்கால சுட்டி காட்டிட்டு, உன்னால முடிஞ்சா மறைவிடத்துல இருந்து பயமுறுத்தி அவனை வெளியேத்து, என் நண்பன் கோபாலையும் உனக்கு உதவிக்கு அனுப்புறேன் அப்படின்னு சொன்ன சேகர் சட்டுன்னு தன் பேச்சை நிறுத்தினான். அதுக்கு காரணம் வேலப்பனுடைய பார்வை வேற எங்கேயோ லைட்ஸ் இருந்தது. பங்களா இந்த இடத்துக்கு எதிர் திசையில மரங்கள் நிறைஞ்ச பகுதிக்கு அப்பால பளிர்னு ஒரு ஒளி வீசிக்கிட்டு இருந்தது. அந்த ஒளியை தான் வேலப்பன் ஏங்காம பார்த்துக்கிட்டு இருந்தான். அந்த அமைதியான இரவின் காற்று ஒளிகளை துல்லியமா காதுல விழ வச்சுக்கிட்டு இருந்தது. ஒரு மோட்டார் கார் இன்ஜினுடைய உருமல் சத்தம் தான் அது. ஒரு பெருத்த ஓசையோட வேகமா அது கிளம்பி செல்லக்கூடிய ஓசையும் ரொம்ப துல்லியமா கேட்டுச்சு. காளியப்பனோட டாக்ஸி போல இருக்குதே அப்படின்னு சொன்னான் கோபால். காளியப்பன் தான் அப்படின்னு வேலப்பனுடைய வாயும் முனகுச்சு. அதுல சந்தேகமோ ஆர்வமோ ஆத்திரமோ எதுவுமே இல்லை. அந்த பக்கத்துல பிரதானமான சாலை போகுது. அவன் தான் வண்டிய அங்க நிறுத்தி இருப்பான். இப்போ அதை கிளப்பிக்கிட்டு போறான் போல அப்படின்னு சொன்னதும் சேகர் பக்கம் திரும்பி, நீங்க குறிப்பிட்ட அந்த நபரை இன்னும் தேடணுன்றீங்களா அப்படின்னு கேட்டான். ஆமா, நிர்மலாவை நீ கண்டுபிடி அப்படின்னு துரிதப்படுத்தி அனுப்பினான் சேகர். வேலப்பன் ஒரு கையில கழியோடையும் மறு கையில டார்ச் விளக்கோடையும் வேகமா இருள குடைஞ்சபடி முன்னேற ஆரம்பிச்சான். இதுக்குள்ள கோபால் மஞ்சுளாவோட பங்களாவுக்கு வந்து சேர்ந்திருந்தான். தான் கைத்தடிய ஊன்றியபடி மெதுவா பின்தொடர்ந்து வந்தான் சேகர். கோபால் விரைவாக செல்றதுக்கு தோதா தான் கிட்ட இருந்த டார்ச் லைட் விளக்க முன்னோக்கி காட்டிக்கிட்டு இருந்தான். பங்களாவோட விரந்தால நின்றுட்டு இருந்த கோகிலாவும் காவேரியும் கோபாலை பார்த்ததும் பரபரப்போட 2 பேரும் பங்களாக்குள்ள நுழையறதையும் சேகர் கவனிச்சான். மஞ்சளாவுடைய வலு கோபாலோட நடையில ஒரு புது வேகத்தை உண்டாக்கி இருந்தது. உள்ள நுழைஞ்சி அவன் மாடிப்படிகள்ல ஏறினான். அவனை தொடர்ந்து அந்த பெண்கள் 2 பேரும் வந்தாங்க. கோபால் தன் கருத்துல மயங்கி கிடந்த மஞ்சுளாவை மஞ்சத்துல கிடத்தி பார்த்ததும் கோகிலா பரபரப்போட மாடி வாசலுக்கு ஓடி ஒரு அறையிலுடைய கதவை வேகமா தட்டினா. மோகனா, மோகனா, சீக்கிரம் ஓடி வா, உன் உதவி இங்க தேவைப்படுது அப்படின்னு குரல் கொடுத்தா. மஞ்சுளாவை படுக்கையில கிடத்திட்டு கோபால் நிமிர்ந்தான். கைக்குட்டையால தன் முகத்தை தொடச்சிக்கிட்டு திரும்பிய போது அங்க சேகர் வந்திருந்தான். கோபால், தோட்டத்துல நிர்மலா தேடிட்டு இருக்கக்கூடிய வேலப்பனுக்கு நீ உதவி செய்ய போயாகணும், சீக்கிரம் போ அப்படின்னு கோபால மேலும் துரிதப்படுத்தினா. பிறகு மஞ்சுளாவுக்கு பக்கத்துல போய் உட்கார்ந்தான். அவளுக்கு பலமான காயங்களும் சிராய்ப்புகளும் ஏற்பட்டிருந்தது. முழங்காலுக்கு அடியில ஒரு சிராய்ப்பு பலமா தெரிஞ்சது. ஒரு தலையணையை எடுத்து காலுக்கு அடியில கொடுத்து அதுக்கு இதமா ஒத்தியும் வச்சான். பக்கத்துல இருந்த காவேரி ஒரு போர்வை எடுத்துட்டு வந்து மஞ்சுளா மேல போர்த்தினா. பிறகு ஓடி போய் வெந்நீரையும் அதை நனைஞ்சு பிழிய ஒரு டவலையும் கொண்டு வந்தா. ஆவி பறக்கும் கதகதப்போட அந்த டவலை பிழிஞ்சி மஞ்சுளாவோட தலையில வச்சு ஒத்தடமும் கொடுக்க ஆரம்பிச்சா. சேகர் அவருடைய பஞ்சு மாதிரி இருந்த கைகளை தான் உள்ளங்கையில எடுத்து வச்சுக்கிட்டு பலமா பிடிச்சிருந்தான். கிட்டத்தட்ட அந்த கைகள் ஜெல்லிட்டு போயிருந்தது. பிறகு நாடி துடிப்ப சோதிச்சு பார்த்தான். அதுல கொஞ்சம் பலம் குறைவாதான் இருந்தது. ஆனாலும் வேகமா துடிச்சுக்கிட்டு இருந்தது. சேகர் மஞ்சுளாவுக்கு நினைவு தப்பி போக காரணமா இருந்த காரணங்களை பத்தி ஆராய ஆரம்பிச்சிருந்தான். தாடையில ஒரு சின்ன வீக்கம், ரத்தம் உறைஞ்சி கருப்பா இருந்தது. அது பலத்த அடியால ஏற்பட்டிருக்கணும். அடுத்த அடி அவருடைய வாய்ப்பகுதியில விழுந்திருந்தது. விலகியிருந்த கீழ் உதட்டுல இருந்து ரத்தம் வழிஞ்சிருந்தது. தான் கைக்குட்டையால கழுத்து பகுதியில வடிந்திருந்த ரத்தக்கரைய சேகர் தொடச்சுக்கிட்டு இருந்தான். அப்போ அவனுக்கு பின்னாடி இருந்து ஒரு தீன மனக்குரல் கேட்டு வேகமா திரும்பினா சேகர். இந்த நாவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்றத மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. மீண்டும் இந்த நாவலுடைய அடுத்த பகுதியில் சந்திக்கலாம். பை காய்ஸ்.